முதல்ல நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்துல வர சீன் போல யூடியூப்ல கட் பண்ணி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு, ஆனா இந்த வீடியோ முடியும் போது தான் தெரிய வந்துச்சு இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இந்த ஆட முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு, இந்த மார்டின் ஸ்கோர்சேசி ரெண்டு சைடும் கையை வச்சுட்டு இதாண்டா சினிமா அப்படின்னு வரல. இதான் எனக்கு தோணுச்சு. நான் ஏன் அப்படி சொல்றேன்றதை நீங்களே பாருங்க. ஒரு நபர் கார் ஓடிட்டு வந்து ஒரு மரத்துல கொடுத்துடுறா, உள்ள அவர் மயங்கி இருக்காரு, கார் லாக் ஆயிருக்கு. ஸ்பாட்லயே ஒரு லேடி லாயர் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா இருந்தவரோட பைக்கை பிடிங்கி நிப்பாட்டிடுறாங்க. உள்ள மத்தவங்க ஆம்புலன்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் போய் அந்த காரோட பேட்டரியை சரி பண்றப்பல கார் அன்லாக் ஆயிருது. இதுலயே பாத்தீங்கன்னா சைடுல அவரோட நேம், அவர் எந்த பேட்ச் படிச்சாருன்றதெல்லாம் போட்டுருக்காங்க. இன்னொருத்தவர் அங்க உள்ள பதட்டமான சூழ்நிலையை சரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு MBA கிராஜுவேட். அந்த கார் டோரை திறந்து ஒரு லேடி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு MBBS. இந்த மாதிரி அந்த ஸ்பாட்ல உள்ள ஒவ்வொரு டெக்னிக்கல் ஸ்கில் உள்ளவங்களும் அந்த உயிரை காப்பாத்துறதுக்காண்டி போராடுறாங்க. இதுல பார்த்தா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்ற நிலைமையில அவர் ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போறாரு ஆஸ்பத்திரி. அடுத்துதான் வச்சாங்க ட்விஸ்ட். இந்த டாக்டர், MBBS, அட்வொகேட் எல்லாரையும் பாத்தீங்கல்ல, இவங்கலாம் வேற யாரும் கிடையாது, வேல்ஸ் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு பாஸ்ட் அவுட் ஆனவங்க. உங்களுக்கு எல்லாம் தோணும் அது என்ன வேல்ஸ்ல படிச்சவங்க எல்லாம் ஒரே ரோட்ல சுத்திட்டுறாங்கன்னு. அப்படிலாம் தோணக்கூடாது. ஆடு தரமா இருக்கு, அவ்வளவுதான்.